ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் குணாஸ் கைவண்ணம். இப்போ நம்ம சேனலில் பிரைடல் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பின்னல் வந்து பின்னினப்போ வீடியோ வந்து ஷூட் பண்ணல. ஸோ அதனால் இந்த பின்னல் எப்படி பின்னினேன் அப்படின்றத நான் பாப்பாவோட ஹேரில் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேர் வகுடு எடுத்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க ஹேர் எல்லாமே பின்னாடி வந்து சீவி விட்டுடலாம். இந்த மாதிரி சீவி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் விட்ட ஹேரில் பாதி முடியை மட்டும் எடுத்து நம்ம 3 லேயராக வந்து நம்ம எப்பயும் நார்மலாக பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. பின்னி முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து அந்த பின்னலோடு சேர்த்து பின்னணும். இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து நான் எப்படி பின்னினேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பின்னி முடித்ததுக்கப்புறம் அடுத்த வந்து பார்ட்டிஷன் இருக்கிற கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்து அந்த பின்னலோடையே சேர்த்து பின்னணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஹேரையும் சேர்த்து நம்ம வரிசையாக வந்து பின்னிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே வந்துடும். இதில் என்ன ஒன்றுனா நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னணும். அப்படி பின்னினா தான் நம்ம பின்னி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் மாதிரியே வந்து அந்த லேயர் வந்து அழகாக தெரியும். ஸோ அதனால் பின்னும் போதே லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு பின்னினீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து பின்னி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அந்த பின்னல் வந்து ஃபுல் வியூவும் நம்ம வீடியோவில் வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பின்னி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே அதர் சைடு இருக்கக்கூடிய ஹேரையும் எடுத்து பின்னல் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் ஸ்டைலும் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹேரில் ஹாஃப் பார்ட்டிஷன் மட்டும் எடுத்துட்டு அந்த ஹேரை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கீழே லூஸ் பண்ணி பேண்ட் வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் வைக்க போகிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த பேண்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் கொஞ்சம் ஹைட்டாகவும் கிடைக்கும். நல்லா வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து மேலே இருக்க ஹேரை வந்து லைட்டாக சீவி விட்டுட்டு அந்த இப்போ நம்ம பேண்டு போட்ட ஹேரை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்படி தூக்கி விட்டோம்னா பஃப் வந்து சூப்பராக நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் காமிக்கிறேன். அந்த பஃப் எவ்வளோ சூப்பராக நிற்கிதுல. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் பின் எடுத்து சேஃப்டி பண்ணிடலாம். ஸோ அந்த பேண்டு கீழே வந்து எவ்வளோ டைட்டாக வந்து ஹேர் பின் வச்சு சேஃப்டி பண்ண முடியுமோ சேஃப்டி பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் பஃப் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். கீழே வந்து இறங்கவே இறங்காது. இப்போ பேக் சைடில் மிச்சம் இருக்கக்கூடிய ஹேரில் வந்து எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலான்றத இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ பஃப்பில் வந்து ஹேர் பின்லாம் சேஃப்டி பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தோம்னா அந்த ஹேர் பின் அப்படியே தெரியும். சில பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து பின்னாடி ஃப்ளவர் வைக்கும்போது அந்த ஹேர் பின்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் கவலையே வேணாம். நம்ம எவ்வளோ தூரம் டைட்டாக வந்து அந்த பஃப் வந்து லூஸ் ஆகிற அளவுக்கு எவ்வளோ தூரம் டைட்டாக வந்து ஹேர் பின் வந்து சேஃப்டி பண்ண முடியுமோ சேஃப்டி பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து நம்ம எப்பயுமே வந்து சைடில் ஹேர் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பின்னிருந்த பின்னல் ரெண்டையுமே சேர்த்து அந்த 4 லேயர் ஹேரையுமே எடுத்து டைட்டாக வந்து பேண்டு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. நம்ம சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஹேர் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து இதையும் எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ வந்து பேண்டு வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட் வந்து டைட்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம பின்னின ஹேர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பாதி ஹேர் லெஃப்ட் சைடில் பாதி ஹேர் எடுத்து டைட்டாக வந்து பேண்டு போட்டுக்கோங்க. சில பேர் இதில் வந்து ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுவாங்க. ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஸ்டைல் ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதி ஹேர் வந்து அந்த ரப்பர் பேண்ட்லேயே வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக் கலர் பேண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த ஹேரை அப்படியே உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த பேண்டை லைட்டாக மேலே ஏற்றி விட்டுட்டு அந்த ஹேரை வந்து லைட்டாக 2 சைடுமே வந்து எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே ரிமைனிங் இருக்க ஹேரை எல்லாமே ரைட் சைடில் பாதி ஹேர் லெஃப்ட் சைடில் பாதி ஹேர் எடுத்து பேண்டு வந்து போட்டுருங்க. இந்த பிளாக் கலர் பேண்டு போடுறதுனால லாஸ்ட் வந்து தெரியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம ஃப்ளவர் வந்து வச்சு ஹேர் ஸ்டைலில் வந்து வைக்க போகிறதுனால அந்த பிளாக் கலர் பேண்ட் அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பிளாக் கலர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சென்டரில் இந்த ஹேரை விட்டு வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் எவ்வளவு ஹேர் இருக்கோ அது எல்லாமே இதே மாதிரியே வந்து ப்ரொசீஜர் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து ஃபைனலாக பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃப்ளவர்லாம் வச்சு உங்களுக்கு ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஹேர் ஸ்டைலில் எல்லாமே நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சென்டரில் ரெட் கலர் ரோஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே 2 லேயர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு பின்னலில் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் குட்டி குட்டி ரோசஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைலோட 2 சைடோட சைடு வியூ வந்து காமிக்கிறேன். நம்ம பின்னலும் சரி அந்த பஃப்பும் சரி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா.
சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து பிரைடல் ஹேர் ஸ்டைல் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம குணாஸ் கைவனம் சேனலில் பரதம் ஹேர் ஸ்டைல் வந்து எங்கள் பாப்பாவுக்கு நான் எப்படி போட்டு விடுவேன் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம குணாஸ் கைவனம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோவாக இந்த பிரைடல் ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பியூட்டிஷியன் கிடையாது, என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஸோ பரதம் ஹேர் ஸ்டைலும் சரி, இந்த பிரைடல் ஹேர் ஸ்டைலும் சரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம குணாஸ் கைவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.